வெல்கம் டு டேலி அகாடமி எஜுகேஷன். அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இன்ஸ்டாலேஷன் சர்வீஸ் சார்ஜஸ் என்கிற டேலி பிரைம்ல எப்படி போடுறது அப்படிங்கறத பார்ப்போம். இது வரைக்கும் எங்களது சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அப்டேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? இப்போ ஒரு கம்பெனில அல்லது ஒரு பவுடர் கோட்டிங் கம்பெனில ஒரு ஜெனரேட்டர் வாங்குறாங்க அப்படின்னு அந்த ஜெனரேட்டர் வாங்கும் பொழுது அவங்க வந்து இன்ஸ்டாலேஷன் சர்வீஸ் சார்ஜஸ் வந்து அந்த இன்வாய்ஸ்ல வந்து கொடுப்பாங்க. அந்த என்ட்ரியை தான் நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? இப்ப நம்ம கேட்வே ஆஃப் த டேலியில வீடியோக்குள்ள போலாம். கேட்வே ஆஃப் த டேலியில மாஸ்டர்ல கிரேட். சரிங்களா? அதுல அக்கௌண்டிங் மாஸ்டர்ல லெஜர்க்குள்ள போங்க. முதல்ல வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் சர்வீஸ் சார்ஜஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து கிரியேட் பண்ணிப்போம். நேம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் TALLATION installation service charges. Okay, charges. Enter. Under வந்து பாத்தீங்கன்னா இது வந்து indirect expenses வரும். Under indirect expenses வரும். சரிங்களா? கீழே டைப் ஆஃப் லெஜர் இருக்கு பாருங்க, அது நாட் அப்ளிகேபிள் இருக்கும். இந்த ஸ்டாச்சுட்டரி டீடைல்ஸ் இருக்கு பாருங்க, அதுல இஸ் GST அப்ளிகேபிள் நீங்க வந்து அப்ளிகேபிள் வந்து கொடுத்துக்கீங்க. சரிங்களா? செட் ஆல்டர் GST டீடைல்ஸ் நீங்க வந்து எஸ் வந்து கொடுங்க. சரிங்களா? டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா கொடுத்துக்கலாம், நான் கொடுக்கல. நீங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்க கொடுத்துங்க. ரெண்டாவது சர்வீஸ் அக்கௌண்ட் கோட், இது வந்து கம்பல்சரியா நீங்க வந்து கொடுக்கணும். சரிங்களா? அந்த இன்ஸ்டாலேஷன் சர்வீஸ் சார்ஜஸ்க்கான ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட் கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டா கொடுக்கணும். இல்லைன்னா டாக்ஸ் வந்து அங்க வந்து கால்குலேஷன் ஆகாது பர்ச்சேஸ் இன்வாய்ஸ். சரிங்களா? இப்ப இதோட 9987 இதோட சர்வீஸ் அக்கௌண்ட் கோடு. அடுத்தது பாத்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த டிரான்சாக்ஷன் இருக்கு பாருங்க, அதுல வந்து நீங்க பர்ச்சேஸ் டாக்ஸபிள் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை வந்து கொடுத்துக்கணும். பர்ச்சேஸ் டாக்ஸபிள். சரிங்களா? இதுல IGST வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா இது 18%. நான் இதை வந்து கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிடலாம். டைப் ஆஃப் சப்ளைன்னு இருக்கு பாருங்க, அதுல சர்வீசஸ் வந்து கொடுத்துருங்க. ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டு நீங்க சேவ் வந்து பண்ணி சேவ் அக்செப்ட் வந்து எஸ் கொடுத்துருங்க. சேவ் வந்து பண்ணிட்டு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ளையரோட லெஜர் வந்து கிரியேஷன் பண்ணணும். சரிங்களா? இப்ப இதுல நம்ம KMS பவர் லிமிடெட். ஓகே, KMS பவர் லிமிடெட். இது அண்டர் வந்து பாத்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்ல வரும். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த மெயின்டெனன்ஸ் பேலன்ஸ் பில் பை பில் வந்து நீங்க வந்து எஸ் வந்து கொடுத்துக்கங்க. சரிங்களா? அப்பதான் நீங்க பில் வைஸ் டீடைல்ஸ் பார்க்கும்போது கிளியரா உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? அட்ரஸ் வந்து 1/87 செந்தில் நகர். ஓகே, தாம்பரம். ஓகே, தாம்பரம் கொடுத்துருக்கேன். ஸ்டேட் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் பின்கோடு இருந்தா கொடுத்துருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும். அதுல ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர். அதுக்கப்புறம் GST நம்பர் வந்து கம்பல்சரியா வந்து கொடுக்கணும். 33AA NFC 2101 M1 ZB. ஓகே, நம்ம கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க இது ஜஸ்ட் லெஜர் வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம இன்ஸ்டாலேஷன் சர்வீஸ் சார்ஜஸ்க்கான லெஜர் வந்து கிரியேட் பண்ணோம். ரெண்டாவது நம்ம சப்ளையருக்கான நேம் வந்து கிரியேஷன் பண்ணியாச்சு. இப்ப நம்ம வவுச்சருக்குள்ள போலாம். வெளில வந்துருங்க. கெட் ஆஃப் த டேலி நம்ம வவுச்சர். சரிங்களா? இது பர்ச்சேஸ் வவுச்சர். டேட் வந்து போட்டீங்க இன்னைக்கு 15/5/2023. சரிங்களா? 2023. இதுல ரிலேட்டட் அதாவது சேஞ்ச் மோட்னு இருக்குமா, சேஞ்ச் வவுச்சர் மோட், அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல முதல்ல ஐட்டம் இன்வாய்ஸ் இருக்கும், ரெண்டாவது அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் இருக்கும், ஆஸ் வவுச்சர் இருக்கும். இதுல வந்து நீங்க அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் டைப் வந்து நீங்க வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கங்க. சரிங்களா? இப்ப சப்ளையரோட இன்வாய்ஸ் நம்பர் 18756. சரிங்களா? டேட் வந்து 15 May 2023. பார்ட்டி நேம் KMS பவர் லிமிடெட். சரிங்களா? இதுல டீடைல்ஸ் இருந்தா கொடுத்துங்க, இல்லைன்னா நீங்க விட்டுடலாம். சரிங்களா? என்டர் கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் வர்றேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் சர்வீஸ் சார்ஜஸ். இன்ஸ்டாலேஷன் சர்வீஸ் சார்ஜஸ் வந்து செலக்ட் பண்ணிடும். 10,500 இன்வாய்ஸ் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்ஸ் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் இன்புட் சென்ட்ரல் GST. சரிங்களா? அடுத்தது இன்புட் ஸ்டேட் GST ரெண்டும் கொடுத்துருங்க. இப்ப டாக்ஸ் வந்து கரெக்டா கால்குலேஷன் ஆயிருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். நீங்க ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ்னு இருக்கு பாருங்க, அதுக்குள்ள போங்க.
அதுல Alt A நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இதுல F5 இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதுல டீடைல்ஸா இருக்கு பாருங்க, அது பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 10,500க்கு 1,890 வந்து டாக்ஸ் வந்து கால்குலேஷன் ஆயிருக்கு. இதுல சென்ட்ரல் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 945, ஸ்டேட் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 945 வந்து கால்குலேஷன் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம கரெக்டா அங்க சர்வீஸ் அக்கௌண்ட் கோட் கொடுத்ததுனால இந்த டாக்ஸ் வந்து கரெக்டா வந்து கால்குலேஷன் ஆயிருக்கு. ஓகே, எஸ்கேப் கொடுத்துட்டு வெளில வந்துடலாம். இப்போ நம்ம ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டு இந்த என்ட்ரி வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்படிதான் வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ஜென்ரேட்டரோ இல்ல பவர் பிளான்ட் ஏதாவது மிஷினரி வாங்கினாலும் வந்து அந்த இன்ஸ்டாலேஷன் சர்வீஸ் சார்ஜஸ் வந்து இப்படிதான் வந்து என்ட்ரி வந்து நீங்க வந்து போடணும். சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ.